ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். குருதேவர் ஏற்றுக்கொள்கிறார். வேலூர் மடம், 1916. துர்கா பூஜையின் சப்தமி நாள் பிற்பகலில் மடத்திற்கு வந்த அன்னை வடக்கு பக்கமுள்ள தோட்ட வீட்டில் தங்கியிருந்தார். அஷ்டமி நாள் காலை 9 மணி வேளையில் மடத்திற்கு வந்து துர்கையை தரிசித்தார். சமையல் அறைக்கு பக்கத்தில் உள்ள ஹாலில் சாதுக்களும் பிரம்மச்சாரிகளும் காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தார்கள். அதை கண்ட அன்னை, பிள்ளைகள் நன்றாக காய்கறி நறுக்குகிறார்களே என்றார். அதற்கு சுவாமி ஜெகதானந்தர், தேவியை மகிழ செய்வது நோக்கம். அது சாதனைகள் மூலம் ஆனால் என்ன, காய்கறிகள் நறுக்குவதன் மூலம் ஆனால் என்ன என்று கூறினார். மற்றொரு நாள் அன்னையை காணச் சென்றேன். நான், அம்மா, சிலர் உங்களை வணங்கும் போது உங்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாவதாக நீங்கள் கூறியதை கேட்டேன். அன்னை, ஆம் அப்பா, சிலர் வந்து வணங்கினால் குளவி கொட்டுவது போல் உள்ளது. ஆனால் நான் யாரிடமும் எதுவும் சொல்வதில்லை. நான் வேதனை அடைந்ததால் என்னை பார்த்து அன்புடன், அதனால்தான் அப்பா உங்களிடம் நான் எதையும் சொல்வதில்லை. நான், அம்மா, உங்களை போன்ற ஒரு தாய் கிடைத்தும் வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லையே என்ற பயம் வருகிறது. அன்னை, பயம் எதற்கு அப்பா? உங்கள் அனைவரின் பின்னாலும் குருதேவர் இருக்கிறார். இதனை என்றென்றைக்குமாக மனதில் பதித்துக்கொள். நானும் இருக்கிறேன். அம்மாவாக நான் இருக்க நீ பயப்படலாமா? குருதேவர் என்னிடம் ஒருமுறை, உன்னிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களின் இறுதி வேளையில் நான் வந்து அவர்களின் கையை பிடித்து அழைத்துச் செல்வேன் என்று கூறினார். உங்களை அழைத்துச் செல்ல குருதேவர் வந்தே ஆக வேண்டும். ஒருமுறை குருதேவருக்கு நெய்வேத்தியம் செய்த போது அவரது படத்திலிருந்து ஓர் ஒளி வந்து நெய்வேத்தியத்தில் பட்டதை கண்டேன். அது பற்றி அன்னையிடம் கேட்டேன். நான், அம்மா, நான் கண்டது மன பிரம்மையா அல்லது உண்மையா? மன பிரம்மை என்றால் அதை சரியாக்கி விடுங்கள். அன்னை சிறிது சிரித்துவிட்டு, மன பிரம்மை இல்லையப்பா, அவையெல்லாம் உண்மை. நான், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் காண்பதுண்டா? அன்னை, ஆம், நான் குருதேவருக்கும் உங்களுக்கும் நைவேத்தியம் செய்கிறோம். அதை குருதேவரும் நீங்களும் பெறுவதுண்டா? அன்னை, ஆம். நான் அதை எப்படி புரிந்து கொள்வது? அன்னை, ஏன் பழம், மலர்கள், நீர் என்று பகவானுக்கு பக்தியுடன் சமர்ப்பித்தால் அவற்றை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று கீதையில் படித்ததில்லையா? இந்த பதிலை கேட்டு திகைத்து போன நான், அப்படியானால் நீங்கள் பகவானா என்று கேட்டேன். இதை கேட்டதும் அன்னை வாய்விட்டு சிரித்தார். நாங்களும் சிரித்தோம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.